இன்றைக்கான மினி விலாக் பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சக்கரவள்ளி கிழங்கு கட்லெட் ரெடி பண்ணிடலாம் சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். வாங்கிட்டு வச்சு 2 days ஆயிடுச்சு. எனக்கு ஒர்க்கு கொஞ்சம் ஹெவியாக இருந்ததுனாலவே நான் எதுவுமே செய்யாமல் இருந்தேன். சரி இன்றைக்கி செஞ்சிடலாம் சொல்லிட்டு சக்கரவள்ளி கிழங்கு கட்லெட் ரெடி பண்ணிட்டேன். சக்கரவள்ளி கிழங்கை நல்லா வேக வச்சுட்டு மேஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக வெங்காயமும் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சத்தூள் தனி மிளகாய்த்தூள் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி 5 minutes அப்புறமா ஒரு நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட்லெட் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரவுண்ட் ஷேப்பில் தவா ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன். நல்லா கோல்டன் ப்ரௌனில் ஆகிட்ட பிறகு திருப்பி போட்டுட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி விடுங்க. டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கட்லெட்டுக்கு நீங்கள் சாஸ் கூட வைக்க வேணாம். கிட்ஸுக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ப்ரௌன் ஆகிட்ட பிறகு எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா குழந்தைங்க நல்லாவே சாப்பிடும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் தி வாட்சிங்.